தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டக்கு அன்பாக்சிங். அது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? புட்டு ரிவ்யூலாம் வந்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணலாமான்னு யோசிக்கும் போது ஓப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த F19 இருக்கிற எல்லா பேர்லையும் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. F19 Pro லான்ச் பண்ணாங்க, Pro Plus 5G லான்ச் பண்ணாங்க. இப்போ F19 எல்லாமே மசால் போட்டாச்சு, போடாம விட்டாச்சு, இப்போ பிளைன் தோசை. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை குயிக்காக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மின்னல் அன்பாக்சிங், நார்மல் ஃபாஸ்ட் கிடையாது, மின்னல் அன்பாக்சிங். இப்போ பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றத மின்னல் அன்பாக்சிங் பார்த்தீங்களா? பாக்ஸில் அவ்வளோதாங்க இருக்குது, அதுக்கு மேலே எதுவுமே வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபோனை பார்க்கலாம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 175 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இதே வெயிட்டில் தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன் கொஞ்சம் கிளாஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் வந்து கிடையாது, ஒரு நார்மல் டிசைன் தான். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா வந்து கிடையாது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.95 mm திக்னஸ் தான் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான இந்த டிசைன் ஆஸ்பெக்டில் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்டும் வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. அடுத்ததாக டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் 6.4 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. எஸ், AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் கொடுக்கல, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரே வந்து தந்திருக்காங்க. ஃபஸ்ட் நல்ல விஷயம். அண்ட் பிரைட்னஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 450 nits தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மி மாதிரி தான் தெரியுது. பட் AMOLEDன்றதுனால பார்க்குறதுக்கு ஓரளவு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் AMOLED டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Snapdragon 662 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் மற்ற மொபைல் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 12,000 ரூபாய்க்குள்ள வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் வந்து ஆஃப்லைன் செக்மெண்ட் அப்படின்றதுனால ஏற்கனவே இவங்க F19 வந்து மற்ற மொபைல்லாம் கொஞ்சம் அதிகமாக லான்ச் பண்ணுறாங்கன்ற காரணத்தினால இது எப்படி ஒரு 18,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 12,000 13,000 மிஞ்சி போனால் ஒரு 14,000 ஆஃப்லைன் அப்படின்னாலும் அந்த செக்மெண்ட்டை லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்ல ஃபோன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராசஸர் தான். நான் சொன்ன அந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணும்போது அந்த ப்ரைஸிங் கூடிய மொபைல் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ப்ராசஸர். ரொம்ப ஹெவி கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியாது, பட் நார்மலான கேம்ஸ் ஓரளவுக்கு விளையாடிக்கலாம் பிரச்சனை இல்லாமல். ஒரு விஷயத்தை என்னால் நம்பவே முடியாத விஷயம் என்னென்னா இதில் 5000 mAh கூட பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 5000 mAh பேட்டரி இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நான் கையில் பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. 175 கிராம்ஸ் தான் இல்லையா? 33 வாட்க்கான சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை வந்து பாக்ஸே வந்து அந்த சார்ஜரோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5000 + 33 ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெயிட்டில் இவ்வளோ பெரிய பேட்டரியோட இந்த 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு மொபைல் கொடுத்தாங்கன்னா எனக்கு எப்போவுமே ஓகே. இப்போ இந்த 2021 சொல்கிறேன், மேபி அடுத்த வருஷம் மாறலாம். பட் இப்போதைக்கு ஐம் ஓகே வித். இவ்வளோ ஸ்லீக்காக இருக்கிறதுனால இதில் ஹெட்ஃபோன் ஜாக்கை கட் பண்ணியிருப்பாங்களே நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் புரியுது. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக்கை கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து ஃபிசிக்கல் ஒரு டைமும் சொல்கிறோமா, அதனால இந்த வாட்டி சொல்லலை. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 6GB ரேம் கொடுத்துருக்காங்க, LPDDR4X ரேம் டைப். அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. UFS 2.1 தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 3.0 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நம்ம கேட்கறது தப்பு கிடையாது, அவங்க கொடுக்கணுமே, அங்கே தானே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ கொடுத்தாங்கன்னா வந்து பார்க்கலாம். ஸோ பின் பக்கமாக கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா. ரெண்டாவது கேமரா பற்றி நம்ம பேச வரும்ல, மூணாவது கேமரா பற்றியும் பேச வரும்ல, ஏன்னா அது 2 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ அந்த பிரைமரி கேமராவில் 48 மெகாபிக்சல் கேமரா. அந்த கேமராவில் நான் எடுத்த இமேஜஸ் பாருங்கள். பிகாஸ் ஆஃப்லைனில் தப்பி தவறி யாராச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் அந்த கேமரா நல்லா இருக்கான்றதை பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த இமேஜஸ், ஒரு சில இமேஜஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓப்போவை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து பியூட்டிஃபிகேஷன் மோட் ஆன் பண்ணாலுமே சரி, இல்லை நேச்சுரலான இமேஜ் எடுத்தாலுமே சரி, பார்க்கறதுக்கு இமேஜுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. அடுத்ததாக கலர் OS 11.1 வந்து கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது. நிறைய விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கிறது கூடுதலான சிறப்பம்சம். சரி, ஓகே, அன்பாக்சிங் பார்த்தாச்சு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு, எல்லாமே ஓகே. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் ஓகே, ரொம்ப புதுசாக கிடையாது, பட் பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ரெண்டாவது விஷயம் ஸ்லீக்னஸ், ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. எனக்கு பர்சனலாக ஓகே. 5000 mAh கொண்டான பேட்டரியோட 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த அளவுக்கு ஒரு திக்னஸோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தாங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி. அண்ட் Snapdragon 5 நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் யூசேஜ்க்கு உங்களுக்கு பக்காவாக வந்திருக்கும். அண்ட் விலை என்னன்றது எக்ஸாக்டாக எனக்கு இப்போதைக்கு தெரியல. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் டிஸ்கிரிப்ஷனில் விலை என்னன்றது போட்டிருப்பேன். நான் சொன்ன விலை அந்த 13-15க்குள்ளே இருந்ததுன்னா ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றது
நம்ம அடுத்ததாக வரக்கூடிய 15,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எதுன்றது போது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் நான் சொன்ன விலை வந்ததா இல்லை அவங்க என்ன விலை கொடுத்துருக்காங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்க. அந்த விலைக்கு அது ஓகேவா இல்லை நான் சொன்ன விலை வந்திருந்தா அதுக்கு ஓகேவான்றதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மின்னல் அன்பாக்சிங் உங்களுக்கு அடிக்கடி வேணுமா, அதுக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.